தமிழ்நாட்டிலேயே ஏன் இந்தியாவிலேயே இப்படிப்பட்ட ஒரு முருகர் கோயிலை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. யோக ஆஞ்சநேயர் கோயில் பார்த்துருப்பீங்க, யோக நரசிம்மர் கோயிலை பார்த்துருக்கீங்க. ஆனால் யோக முருகர் கோயிலை நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா? ஆமாங்க, இந்த கோயிலில் முருகர் தவக்கோலத்தில் காட்சி தராருங்க. அதுதான் இந்த கோயிலுடைய மிக சிறப்பான ஒரு விஷயம். இந்த அற்புதமான திருக்கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு திருகுவன்றம் போகிற சாலையில் சோகண்டி என்ற கிராமத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலை சுவாமி குருஜி சரவணன் அவர்கள் தான் நிர்மாணிச்சுட்டு வராரு. இது கோயில் மட்டும் இல்லைங்க, இங்கே சித்த வைத்தியசாலையும் நடைபெற்று வருது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இலவசமாக யோகா பயிற்சி மையமும் நடத்திட்டு வராங்க. இந்த கோயிலுடைய வெளித்தோற்றம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக அமைச்சிருக்கிறாங்க. இது பார்த்தா ஒரு கோயில் மாதிரியே உங்களுக்கு தெரியாது, ஒரு மிகப்பெரிய பேலஸ் மாதிரி உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான டிசைனில் இந்த கோயிலை உருவாக்கியிருக்காங்க. கோவில் உள்ள நுழைஞ்ச உடனே உங்களுக்கு இரு பக்கங்களிலும் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கத்தில் திருவள்ளுவர் சிலையும் இன்னொரு பக்கத்தில் ஔவையார் சிலையும் வைத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோயில் உள்ளே நுழைஞ்ச உடனே 18 சித்தர்களுக்கும் திருவுருவ சிலை உள்ளே அமைச்சிருக்கிறாங்க. நடுநாயகமாக பார்த்தீங்கன்னா யோக முருகர் காட்சி தருகிறாருங்க. கோவிலுடைய வெளிப்பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா நல்ல இடம் விசாலமாக விடப்பட்டிருக்காங்க. இந்த இடத்துல தான் யோகா பயிற்சி வகுப்புகள் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அனைவருக்கும் உயிர் வணக்கம். நம்ம இப்போ யோக முருகர் கோவிலில் இருந்து பேசுகிறோம். இந்த யோக முருகர் கோவிலுங்கிறது இப்போ 2026 மே 29 அன்று கும்பாபிஷேகம் நடைபெற்று சீரும் செல்வமாக இங்கே யோக முருகர் தவக்கோலத்தில் அருள் பாலிஞ்சிட்டு இருக்கார். இங்கே முருகர் எப்பயுமே எல்லா இடத்துலையும் நின்ற கோலத்துல தான் இருப்பார். இந்த இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு தவக்கோலத்துல ஒரு யோக நிலையில தெற்கு பார்த்து தட்சிணாமூர்த்தி ரூபமா உட்கார்ந்துருக்கார். எதனாலன்னா, திருப்போரூர்ல முருகப்பெருமான் போர் புரிஞ்சு இங்க தவம் செய்துதான் நம்மளோட குருகுலத்தின் நிறுவனர் குருஜி ஐயாவுக்கு அசரீரியா அவர் ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு செய்தி வந்தது. அந்த செய்திக்கு ஏற்ற மாதிரி அவரோட மாணவர் அவருக்குமே இதே மாதிரி ஒரு கனவு அவருமே இந்த சிலையை செய்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்தாரு. குருகுலத்துல 2018 சிலை செய்து நம்ம 6 வருடங்களா பூஜை பண்ணிட்டு இருந்தோம். இப்ப என்ன ஒரு சுவாரஸ்யம் பாத்தீங்கன்னா, இந்த 2 பேரோட பேருமே சரவணன் தான். நம்ம குருஜியோட ஐயா பேரோட குருஜி அருள் சரவணன், இந்த சிலை செய்யணும்னு நினைக்க வந்தவரும் அவர் பேரும் சரவணன். சோ இந்த 2மே ஒரே சரவணன் தான் முருகப்பெருமான் இங்க தவக்கோலத்துல அமர வச்சிருக்காரு. பாத்தீங்கன்னா மயில் கூட பக்கத்துக்கு. சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கோவிலோட சிறப்பு அம்சம்னு பாத்தீங்கன்னா, ஏன் முருகர் இந்த காலத்துல தவக்கோலத்துல உட்கார்ந்துருக்காரு. ஏன்னா இந்த காலத்துல நம்ம சாப்பாடுக்கு எதுக்குமா நம்ம கஷ்டப்படுறது இல்லை. எல்லாருமே மனதால தான் பாதிக்கப்பட்டிருக்கோம். தவம் யோகம்ங்கிறது எல்லாருமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. கண்டிப்பா யோகம் பண்ணாம உங்களுக்கு டயபெட்டிக்ஸ்ல இருந்து வெளில வர முடியாது, பிபில இருந்து வெளில வர முடியாது. ஸோ எதுலையுமே வெளில வர முடியாது. இப்ப யோகாங்கிறது ஒரு மஸ்ட். ஏன்னா இன்டர்நேஷனல் யோகா டே செலிப்ரேட் பண்றோம், அது இல்லாம மெடிடேஷன் டேயுமே நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஸோ இவ்வளவு விஷயங்கள் நம்ம பண்றதுனால முருகர் தவக்கோலத்துல அவர் அருள் பாடிக்கிறதுனால பக்தர்களுக்கு தவம் செய்யணும்னு சொல்லி தோன்றதா நாங்க கோவில் மூலமா தெரிவிச்சுக்கிறோம். ஸோ அதை தாண்டி இந்த கோவிலை தவிர நாங்க என்னென்ன செய்யறோம்னா, இங்க மெயினா சித்த மருத்துவ பொருட்கள் செய்யறோம். தூய்மையான சித்த மருத்துவ பொருட்கள் எல்லாமே பண்றோம். நாட்டு பசுக்கள் வளர்க்குறோம். அதுல இருந்து முறைப்படி பௌர்ணமி தோறும் படம் போட்டு செய்யற நாட்டு பசுவோட விபூதி குங்குமம் எல்லாம் தயாரிக்கிறோம். அதை தாண்டி மூலிகை பொருட்கள் 150 மூலிகை பொருட்கள் செய்யறோம். இது இல்லாம யோகா கிளாஸஸ் மெயினா நம்ம குருஜி ஒரு யோகத்துலதான் ஆரம்பிச்சாரு. அவர் ஒரு யோகா இன்ஸ்ட்ரக்டர், காலப்போக்கில் சித்த மருத்துவர் ஆயினாரு. இப்ப நம்ம இங்க குருகுலம் நடத்தி ஆன்லைன் மூலமாவும் ஐயோகா இந்த மாதிரி பெரிய ஆன்லைன் கிளாஸஸ் நடத்துறோம். ஹெல்த் இன்ஜின் இந்த மாதிரி பல ஆரோக்கியத்துக்கான கிளாஸஸ் மற்றும் ஆன்மீகத்துக்கான வகுப்புகள், ஏஎல்பி, மகானந்தா மற்றும் ஆரோக்கியத்துக்கு நீங்க கத்துக்கலாம், ஆன்மீகத்துக்கு நீங்க வாசி யோகம், சித்தர்கள் என்னென்ன சொல்லி கொடுத்தாங்களோ வாசி யோகம் அதெல்லாம் நீங்க சொல்லித்தரோம். எல்லாமே நீங்க கத்துக்கிட்டு உங்க வாழ்க்கையில் பயனடைமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, உயிர் வணக்கம். இந்த கோவிலில் மிக சிறப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய முருகர் தாங்க. முருகர் எங்குமே பார்க்க முடியாத ஒரு அற்புதமான ஒரு உருவத்தில், அதாவது தவக்கோலத்தில் யோக நிலையில் இந்த இடத்துல காட்சி தராருங்க. இந்த கோயிலுடைய வெளிப்பிரகாரத்தில் சுற்றிலும் அமைச்சிருக்கிற இந்த தூண்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் அதே சமயத்தில் கலைநயத்தோடு செஞ்சுருக்காங்க. இந்த கோவிலை நீங்கள் ஒரு முறை சுற்றி வரும்போது ரொம்ப அமைதியான மனநிலையை நிச்சயமாக நீங்கள் உணர்வீங்க.
அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலை சுற்றி வரும்போது சுற்றுப்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சுவர்களிலுமே வந்து யோகாவை பற்றியும் ஆன்மீகத்தை பற்றியும் மூலிகைகளை பற்றியும் சித்த மருத்துவம் பற்றியும் அனைவரும் தெரிஞ்சு கொள்ளும்படியாக வந்து அங்கங்கே வந்து போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்குங்க. முருகர் இந்த கோவிலில் யோக நிலையில் காட்சி தர்றதுனால இங்கே யோகா வகுப்புகள் வந்து இலவசமாகவே நடத்துகிறாங்க. அது எந்த நேரம் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலை 6லேருந்து 7:30 மணி வரைக்கும் நடத்துகிறாங்க. இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தியானம் செய்வதற்காகவே இந்த மண்டபத்துக்கு கீழேயே சுரங்கம் அமைத்து ஒரு தியான மண்டபம் அமைச்சிருக்காங்க. கோவிலுக்கு எதிர் திசையில் பார்த்திங்கன்னா முருகருடைய வாகனமான மயில் அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தலவிருட்ச மரமும் அமைச்சிருக்கிறாங்க. இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் செங்கல்பட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த யோக முருகரை ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு போங்க. இந்த யோகா முருகர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை தருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த கோவிலை வந்து வணங்கி விட்டு சொல்லுங்கள். நேரில் வர முடியாதவங்க இந்த வீடியோ மூலிமா யோக முருகரை தரிசனம் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் அனைவரும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் ஓம் முருகான்னு பதிவிடுங்க. நிச்சயமாக இந்த யோக முனிவர் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி தந்து எல்லா செல்வ நலங்களையும் அருள் புரிவார். நன்றி.